பிரச்சார வாகனத்தை வந்து இது அதே போல் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அது வந்து ஜட்ஜியுடைய வரம்பை மீறி பேசுகிற மாதிரி தான். என்ன வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன வழக்கு? இப்போ எல்லா ஜட்ஜிகளுமே கடவுள் இல்லை, எல்லா ஜட்ஜிகளுக்குமே அரசியல் கனெக்ஷன்ஸ் உண்டு. ஜட்ஜிகளெல்லாம் கடவுள்கள் கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்குகளும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்லாம் பேசுகிறது அது அரசியல் மேடையிலேருந்து பேசலாம். நீதிமன்றத்திலேருந்து ஒரு நீதிபதி இப்படி கமெண்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அது அவருடைய வரம்பை மீறி பேசுகிறதா தான் நான் கருதுகிறேன் அரசியல் விமர்சகர். ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு இவர் காரணம், இவர் பொறுப்பேற்றிருக்கணும் அப்படிலாம் சொல்லலாம். அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்கிறதுன்றது அவரை நம்பி ஆதரிக்கிற பல கோடி கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அது வந்து ஏற்கத்தக்கதாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சீமான் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. மற்ற எல்லாருமே சொல்கிற இப்போ பொதுப்படையாக ஒரு சில இப்போ விஜய் பிடிக்காதவங்க இல்லை திமுக சேர்ந்தவங்க இந்த எதிர்த்தரப்பில் வந்து சொல்கிறது என்ன, விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு போகாது தவறு தான், அவர் வீடியோவில் என்ன தான் வந்து சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் தவறு தான் அப்படின்ட்டு இந்த டிபேட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜட்ஜுமே அதை மென்ஷன் பண்ணி சொன்னோன்னே இவங்க திரும்ப பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல அப்படின்ட்டு வந்து இதை கேட்குறாங்க.